விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். சார், சமீப நாட்களாக மீண்டும் தீவிரமாக அதிமுக கூட்டணிக்கு பாஜக முயற்சித்து வருவதாகவும், அமித்ஷா அவர்களே அதிமுகவுக்கு நெருக்கமானவர்களை கூப்பிட்டு அறிவுறுத்தி இருப்பதாகவும் சிலர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையான தகவலான்னு தெரியல. அப்படி நடக்குதா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான ஒரு தீவிர முயற்சி? திருப்பரங்குன்றம் இந்துத்துவ இஷ்யூவில் பாஜக தென் மாவட்டத்தில் எப்படி ஏறி போயிட்டு இருக்காங்க. 14ஆம் தேதி தீவிரவாத அந்த நாள், அதுக்கு எதிரான நாள்னு கோவை குண்டுவெடிப்பு இதுக்காக அண்ணாமலை தலைமையில் பெரிய இந்து முன்னணி பெரிய அளவில் பண்ணுறாங்க. அவங்க இந்துத்துவாவை கையில் எடுத்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையில் அவங்க எடுக்கிறாங்க. இவங்க முபாரக்கை கையில் எடுத்துக்கிட்டு 18% முஸ்லீம்களுக்காக வக்போடு எதிர்ப்பு. நான் தவறுன்னு சொல்லலை, உங்களோட பாலிசி அது, திராவிட இயக்க பாலிசி. அந்த இதை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே கூட்டணிங்கிறது எப்படி சாத்தியப்படும்? அவங்கவுங்க தெருவில் நின்றுக்கிட்டு சம்மந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் விரும்பாத ஒரு இடத்துக்குள்ளே தெருவில் நின்று கூட்டணின்னு பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த முகங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த முகங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, அடையாளம் கண்டுக்கிடுங்க. அந்த முகங்கள் திரும்ப திரும்ப அதை தான் பேசும். ஸோ அந்த முகங்கள் அப்படி பேசுகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. டாங்கிபிளாக அந்த கூட்டணிக்கான எதுவுமே இல்லை. நயனார் நாகேந்திரனை அண்ணாமலை நயனார் அண்ணனுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறத அடிச்சிட்டாரு. வானதி பேசவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப டைட் லிப்டடாக கமிட்டடாக நம்ம காசியஸ் தான் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தமிழிசை அண்ணாமலை தலைவராக தொடரணும்னு பேசிட்டாங்க. யார் பாஜகவில் இப்போ அதிமுக கூட்டணிக்கு இருக்கா? நான் முன்னமாக எல்லாருமே இருந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ அதிமுக திராவிட இயக்கத்து கூட கூட்டணி போனாலே 2% பாஜக பேருன்னு அண்ணாமலை வாங்கி அடிச்சிட்டாரு. 2% கட்சி பேருன்னு அடிச்சிட்டாருங்க. அப்போ இந்த சூழ்நிலை யார் இப்போ அதிமுக கூட்டணி அட்வொகேட் பண்றா? எனக்கு யாரும் அட்வொகேட் பண்ண மாதிரி தெரியல. முன்னாடி சொல்லுங்க, உங்களுடைய வியூக அனுபவத்துல அதிமுகவுடன் பாஜக இருப்பது தானே பாஜகவுக்கு நல்லது. அதிமுக 3வது அனுப்பிக்கிட்டு மோடி தலைமையில் 1 to 1 கொண்டு வரதான் நல்லதுன்னு மோடிக்கு வெல்விஷர் நான் பிஎம்ஓவுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறேன். எல்லாமே எலாபரேட்டாக அதில் சொல்லியிருக்கிறேன். சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுறது தான் நல்லது. விட்டு அவங்க இந்திய அளவில் 240 சீட்டை கூட கொஞ்சம் சீட்டை குறைச்சிருப்பாங்க. நடராஜன்லாம் அவ்வளோ கில்லாடியான ஆள். இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சசிகலா மேரம் சிஎம்ஆட்டே தொடர்ந்துருப்பாங்க. அந்த அளவு கெப்பாசிட்டி உள்ளவங்க. ஜெயலலிதாவுக்கு எல்லாமே இருந்து பயங்கர கெப்பாசிட்டியோட பண்ணவங்க. என்ன அவங்க சிஎம் ஆனதும் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தது என்ன, சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும், இந்திய அளவில் அவங்க அரசியல் பண்ணது என்ன, கன்ஷிராமும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு அவங்க பாஜக தோக்கடிச்சது என்ன? அப்போ நம்ம கருத்தை மோடி அந்த இடத்துல ஏற்றுக்கிடுறாரு. மல்டி கார்னர் கண்டஸ்ட் ஆகிறதான் பாஜகவுக்கு நல்லது. இது பைப்போலர்னா ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு எல்லா கூட்டமும் சசிகலா பின்னாடி திரண்டுருவாங்க. ஜாதிய பின்பலமும் அவங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக ஸ்டாலின் வர்சஸ் சசிகலாங்கிற அரசியல் போயிடும். பிஜேபி தெருவில் தான் இருக்கணும். காங்கிரஸுக்கு முன்னாடி மூப்பனாருக்கு எல்லாரும் அள்ளி கொடுத்த மாதிரி 20, 30 அள்ளி கொடுப்பாங்க. இதைத்தான் நான் சுரேஷ் பிரபுகிட்ட சொல்லிட்டு வந்தேன். அருண் ஜேட்லி கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் தம்பித்துறவுல வந்தார். ஒரு வார்த்தை கேட்டார் அருண் ஜேட்லி, டெப்டி ஸ்பீக்கர்னா எப்போ வேணாலும் வாங்க, சசிகலா கால்னா போயிருங்கன்ட்டார். ஸோ இதெல்லாம் மோடிக்கு தெரிஞ்சனால தான் மீண்டும் மல்டி கார்னர் கண்டஸ்ட் தமிழ்நாட்டில் வரணும். பைப்போலர் அடிபடணும். என்டிஏக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிற லெவலில் வரணும். அப்போ தான் 2029 மோடி பிரதமருங்கிறதுல 1 to 1 வரும். அது பாஜகவுக்கு கண்டிப்பாக 15, 25, 30 சீட்டு வர ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். மினிமம் 15 to 20 சீட்டு உறுதியாக வரும். இதுதான் மோடிக்கு 2029 நல்லதுங்கிற வியூகத்தை தான் நாம் பிஎம்ஓ கொடுத்துருக்கோம். பிஎம்ஓ இந்த புள்ளியில் தான் போவாங்க, நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதை தாண்டி நீங்கள் அதிமுக என்டிஏ கூட வரணும்னு சொன்னால் 50-50 கேட்பார் மோடி. 117, 117 கேட்பார். ஏன்னா தோத்து போன பிறகு எடப்பாடி காங்கிரஸுக்கு 20 சீட்டு மக்களவையில், கலைஞர் 80 கொடுத்தாரு பாருங்க, 23 சீட்டு கொடுத்தாரு பாருங்க. அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தால் வெற்றி பெற்று இருக்கும். இது இந்திரா காந்தி குடும்ப மண் அப்படின்னு 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாரு. அப்போ அவரை நம்பி எப்படி 29 மையமாக வச்சு மோடி களமாட முடியும்? நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியை மையமாக வச்சு எப்படி களமாட முடியும்? அதற்கான எடப்பாடியும் குறைச்சி மதிப்பிடலை. அவரும் இது வேண்டான்னு நினைக்கிறாரு. இருந்தால் தோத்து போகும். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகும். அது தெளிவாக 2001 கலைஞர் தோத்த மாதிரி, 2006 ஜெயலலிதா அம்மையார் தோத்த மாதிரி, 2021 எடப்பாடி பழனிசாமியை தோத்தது மாதிரி தோக்க நேரிடும். அதனால வேண்டாங்கிற முடிவில் தான் அவரும் இருக்காரு. அது எவ்வளவோ தூரம் கடந்து போயிட்டு இன்னும் அந்த இலவு காத்த கிளிகள், அதாவது இங்கே பைப்போலர் பொலிட்டிக்ஸு நிலைக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இனிமேல் இன்னும் பரிதாபமாக இருக்குது அவங்கள நினைக்கும் போது.
அது ரொம்ப தூரம் கடந்து போச்சு. கோயம்புத்தூர்ல பாஜக எடுக்கக்கூடிய இஷ்யூனாலும் சரி, மதுரை திருப்பரங்குன்றம் இஷ்யூனாலும் சரி, எடப்பாடி என்னமோ 50-50ன்னு வந்தாலும் சரி, அ அ ஒரு 100, 90ன்னு வந்தாலும் சரி, எடப்பாடிக்கு உருவமே போயிரும். அரசியலே முடிஞ்சு போகும். அவர் வரமாட்டாரு. அப்ப அதிமுக, பாஜக கூட்டணிக்கு இந்த 2026ல வாய்ப்பு குறைவா இருக்கா? வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ம். 2026லயும் தோத்த பிறகு வேற வழி இல்லாம 29ல மோடி பிரதமர்ன்னு வருவாரு. 24ல இரட்டை இலக்க சீட்டு பாஜகவுக்கு தரமாட்டோம்னவரு, இரட்டை இலக்க சீட்ட 29ல மோடி கிட்ட இருந்து அவரு வாங்கிக்கிடுவாரு. தனியா நின்னா பாஜகவுக்கு என்ன லாபம்? 29ல மோடி ஜெயிக்கிறது தான் வியூகம். அதத்தான் நாங்க குடுத்துருக்கோம். சட்டமன்ற தேர்தல்ல? அது சொல்றவன் சொல்லிட்டு போட்டு, ஆசைப்படுறவன் ஆசைப்பட்டு போட்டு, 21ல யார் ஜெயித்தான்னு தெரியும். யார் யாரெல்லாம் நின்னபோது மோடி கிட்ட யார் ஜெயித்தாங்கிறது வரலாறு. அதே மாரி மோடிக்காக சிந்திக்கக்கூடிய நாங்க மோடி கிட்ட ஜெயிப்போம். ம். தேர்தல் ஆணையத்திலும், நீதிமன்றத்திலும் சமீப நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்களே. பார்ப்போம். அது ஒரு பிரம்மாஸ்திரமா தான் பாஜக வச்சிருக்காங்க. ரெட்டை ம். இலை இதெல்லாம் ஒரு பிரம்மாஸ்திரமா வச்சிருக்காங்க. பிரம்மாஸ்திரமா ஆமா. வச்சிருக்காங்க. அத எப்படி பயன்படுத்த போறாங்கங்கிறத பார்ப்போம். அதுல வச்சு பொசுக்கலான்னு தான் அவங்க வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? அத பொறுத்து இருந்து பார்ப்போம். சிக்கல் இருக்கா ஆனா? இப்ப சிக்கலை ஏற்படுத்தி ரெட்டலைய காலி பண்ணா தான் எடப்பாடி சுத்தமா காலி பண்ண முடியுங்கிற கருத்த அ பாஜக தலைமைக்கு பலரும் சொல்லியிருக்காங்க. ம். நாங்க சூடு கண்ட பூனை ரெட்டலையில. அதனால சமூக நீதி சூறையாடக்கூடிய சிம்பல் ரெட்டலைன்னு நாங்க பிரச்சாரம் பண்ணி அடிச்சுருவோம். ரெட்டலையில பலன் இல்லாத பறையர், அ செங்குந்தர், முத்தரையர் போன்ற பல சமூகங்கள், அகமுடையார் பல சமூகங்கள்ட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி ரெட்டலைக்கு வேல்யூ இல்லாம நாங்க பண்ணிருவோம்னு நாம எங்க டீம் வந்து ஒரு ஆஃபர குடுத்துருக்கிறோம். பட் ம். இன்னொரு டீம் வந்து பழைய சென்டிமெண்டலா ஏடிஎம்கே, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலைன்னு ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல. அவங்க ரெட்டலை அடிச்சா தான் எடப்பாடிய சுத்தமா அடிக்க முடியுங்கிற ஒரு கருத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ம். பாஜக தலைமையும் இத ஒரு பிரம்மாஸ்திரமா பயன்படுத்துவோங்கிற மூடுல தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமின்ற தலைவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல. ரெட்டை இலை ஒரு வேளை பிடிச்சா. கண்டிப்பா இருக்கும். நான் மறுக்கல்ல. நடராஜனையே நம்ம பெரிய ஆளு விட்டா மோடிக்கு எதிரா அரசியல் பண்ணிருவாங்கன்னு தானே அடிச்சோம். மோடிகிட்ட அத கன்வின்ஸ் பண்ணி. அந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி சாதாரணமானவரா? ம். நம்மளே அவர அ கலைஞர் புரட்சித் தலைவர் மாரி தலைவராக விரும்பக்கூடியவன்னு தானே சொன்னோம். ம். எந்த இடத்துலயும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே இல்ல. ம். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவரு, நுணுக்கமான அரசியல் தெரிஞ்சவரு. ஏன் விஜய்க்கே நீங்க அலாவதி பண்ணிட்டே இருக்கலாம். பால் கிட்ட வரும்போது 12 சீட்டு தாண்டி தட்டி விட்டுட்டு போயிருவாரு அவரு. அந்த அளவுக்கு அவருக்கு இல்லாடி. அவர நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல ஐயா எடப்பாடி பழனிசாமிய. ஓபிஎஸ் எல்லாம் எந்த அணியில தாங்க சார் இருக்காரு? மோடிக்கு விசுவாசமா இருக்கிறாரு. ம். தென் மாவட்டத்துல அதிமுக பெரும் பின்னடைவை சந்திக்கிறது ஓபிஎஸ் எடப்பாடி நீக்கினதான் காரணம். பட் கால சூழ்நிலையில அவர் ஒரு சீட்ல நின்னதுனால அவரால அதிமுக அடைஞ்ச பாதிப்புகளுக்கு வந்து அவரே உருவம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ம். நம்ம அந்த இடத்துக்குள்ள தினகரனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ம். நிலைமையில இருக்கு. பாஜகவுக்கும் டைரக்டா முகலத்தர் வந்துட்டாங்கன்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ம். என்றாலும் அதுல வந்து முக்கியமா அந்த வாக்கு வங்கி எடப்பாடி குறையதுக்கு காரணம் ஓபிஎஸ் தான் முக்கிய காரணம். பட் அவர் வந்து இன்னைக்கு இத உணர்ந்துகிட்டு நம்ம என்டிஏவோட பயணிக்கணும்னு இருக்கார். ம். சீமான் சமீபத்துல பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பின்னாடி பாஜக தான் இருந்து இயக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சீமான், பாஜக கூட்டணி வரணும்னு ஆசைப்படுறீங்க. பட் இப்போ நடக்கிறதுக்கு பின்னாடி பாஜகவுக்கு இருக்கா? விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல அண்ணாமலை ஹீரோவா நின்னு சீமான 3வது இடத்துக்கு தள்ளினார். ஈரோடு கிழக்குல வாய்ப்பு இருந்தும் பாஜக நிக்காம சீமான்ட்ட கோட்டை விட்டுட்டாங்க. இதான் உண்மை. சீமான்ட்ட பாஜகவை கோட்டை விட்டுட்டாங்கங்கிறது கூட புரியாத அவர்கள் அட்டுத்தனமா சீமான் வளர்ச்சி வந்து சீமான் வளருங்கட்சி. அவர் ஜம்பாய் எங்க போவாரோ, எப்படி நிற்பாரோ, அது பிஜேபிக்கு பெரிய பலமாட்டு ஆயிருமோ, மோடிக்கு பலமாட்டு ஆயிருமோன்னு கதறவங்க, பதறவங்க, தீயில மிதிச்ச மாரி அவ்வா அவ்வான்னு துடிக்கிறவங்க இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை நிலைமை ஈரோடு கிழக்குல என்டிஏ கோட்டை விட்டுட்டு சீமான் கையில அந்த ரோலை குடுத்துட்டுங்கிறது தான் உண்மை. ம். போக்கஸ சீமானுக்கு உருவாக்கி குடுத்துட்டாங்க. தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம், அ ம். பிரபாகரன் வெர்சஸ் பெரியார், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எல்லாம் விக்கிரவாண்டியில அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின தடுத்துருவோங்கிற மாரி பேசிட்டு இருந்தவரு. அது கற்பனை அரசியல், பொய் அரசியல், நிஜ அரசியல் அல்ல. ஸ்டாலினை எதிர்க்கிறது நிஜ அரசியல்னு என்டிஏ களத்த விட்டு போனதுல ஸ்டாலின், சீமான்னு தமிழ்நாடு ஃபுல்லா அத 214 தொகுதியிலும் அத கொண்டு போய் சேர்த்துட்டாரு. தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிறத 214 தொகுதியிலும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. தமிழர் அடையாளம் பிரபாகரன், தந்தை பெரியாருங்கிறதையும் 214 தொகுதியிலும் கொண்டு சேர்த்துட்டாரு. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா சொல்லுங்க. பெரியார் எதிர்ப்பு அரசியல் சீமான் அவர்களுக்கு நல்லதா? பெரியார் எதிர்ப்பு அரசியலுங்கிறதுல சீமானுக்கு நிலைப்பாடு தமிழ் தேசியத்தை மையமா வச்சு அவர் ப்ரோவா அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த மாதிரி முத்துராமலிங்க தேவர், காமராஜர், வஉசி, ஜீவானந்தன்னு பல இதுகளை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாட்டம் அதுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறாரு.
என்னை பொறுத்தவரை தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பாரு. பச்சை தமிழனை ஆட்சியில கண்டேன், சேர சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவன், காமராஜரை எவராயத்தான் அவனை சுட்டு கொல்லதுக்கும் தயங்கக்கூடாது, இந்த மாதிரி பேசி வந்த பெரியார் ஏன் நீச்சி இழிவானவன், கற்பா இருந்து காளான் சாப்பிட்டு கலரானவன், அவன் அப்பா யாரு அம்மா யாருங்கிற மோடியை பாராட்டியிருக்க மாட்டார். பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பாரு. 4வது முறை மோடி தான் பிரதமராக வரணும், ஆயுள்கால பிரதமரா இந்தியாவுக்கு மோடி இருக்கணும்னு பாராட்டியிருப்பாரு பெரியாருங்கிறது என்னோட கருத்து. ஸோ என் நிலைப்பாட்டில இருந்து நான் எந்த இடத்துலையுமே டிவியேட் ஆக போக விரும்பல. சீமான் அவருக்கு அரசியலை பண்றாரு, பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ், இது அவரை பெரிய அளவு தூக்கி விடணும்னு அவர் கருதுறாரு. நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவரு தனிச்சு போட்டிட்டாலும் 2026ல 2 மடங்கு 3 மடங்கு வாக்கு வரக்கூடிய சமூக அரசியல் சூழ்நிலை இருக்கு. பெரியாரை மறந்துருங்க, பக்கெட் பட் பெரியார். சமூக அரசியல் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்குள்ள அரசியல் ஒரு வெற்றிடம் இருக்குது. அதாவது சமூக ரீதி அரசியல் வெற்றிடம் இருக்கு. கலைஞர் போயிட்டாரு, ஜெயலலிதா போயிட்டாரு, அந்த வெற்றிடம் இல்லை. சமூக ரீதி அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை சீமான் நிரப்பக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பாதையில தான் தன்னோட வீரியமான விதையை 2016ல சீமான் போட்டாரு. 25 பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள், பறையர் சமூக குடிகள், பறையர் மறையர்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு 7-8 தொகுதியில, திருநங்கை, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார் வெள்ளாளர்கள், இப்படி ஒரு காம்பினேஷன்ல தான் சீமான் தன்னுடைய முதல் பயணத்தையே தொடங்கினாரு. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த பயணத்தை ஆரம்பிச்சாரு. கலைஞர் ஜெயலலிதா இருந்தனால அந்த பயணத்துக்குள்ள வேல்யூ அவருக்கு கிடைக்கல. இப்போ அது கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த பெரியார் இஷ்யூவில் அவர் மாட்டிறைச்சி சாப்பிட சொல்றாரு, அவர் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% உயர்த்த சொல்றாரு. இந்த எண்ண ஓட்டத்தில் இவர்களுக்கான கட்சி தான் சீமான் கட்சிங்கிற ஒரு இதில் சீமானுக்கு ஆதரிக்க மாட்டாங்க, இது ஒரு தேக்க நிலை அடைஞ்சிருங்கிற சூழ்நிலையில் இந்த இஷ்யூ, பெரியார் பற்றிய என்னோட பார்வை, பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பாருங்க, அது வேற விஷயம், அதுக்குள்ள நீங்க வராதிங்க. இந்த இதுக்குள்ள அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் எல்லாம், பிராமின்ஸ் எல்லாம் சீமான் மேல ஒரு சாஃப்ட்னஸ் ஆயிட்டாங்க. அப்போ சீமானுக்கு இன்றைய நிலைமை, பிற மொழியாளர் தவிர மற்ற எல்லாருமே சீமானை ஏதோ ஒரு வகையில ஏற்றுக்கிறாங்க. ஓட்டு போடுறதுங்கிறதோ பறையர் தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், இவங்க தான் உறுதியாக ஓட்டு போடுவாங்க நான் நம்புறேன். பட் இந்த அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் மத்தியில் சீமானுக்கு ஒரு குட்டில் வந்துட்டு, இந்த குட்டில் ஓட்டாட்டு மாறலாம். இதான் ஹை ரிஸ்க், அந்த ரிஸ்க் சீமான் எடுக்கிறார். பாஜக நாம் தமிழர் கட்சியின் கூட்டணி இதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருப்பதாக சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி, அது ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? என்ன ஸ்டேட்டஸ்? 2026 பிப்ரவரியில் தான் எல்லாம் தெரியும். மோடி சீமான சிஎம்மா சொல்றதும் ஒரு ஆப்ஷன் உண்டு. அது மெட்டீரியல்ஸ் ஆயிட்டுன்னா அதுல ஜான ஆரோக்கியசாமியே விஜய இவங்க தான் திமுகவை எதுக்க போறாங்க, நம்ம எடப்பாடியை நம்ம ஆதரிச்சு 3வது போயிட்டா பிளாப் ஆயிடுவோம், அதனால சீமானை ஆதரிச்சு நம்மளே பிரச்சாரம் பண்ணிடுவோம். இவர் இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூடிய பவன் கல்யாண் கூட ஆந்திர பிரிவினையை எதிர்த்து தான் 2014 பிரச்சாரம் பண்ணி அந்த அணியை ஜெயிக்க வச்சாரு. நம்மளும் சீமான் முதல்வருங்கிறத பிரச்சாரம் பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கூட இதே ஜான ஆரோக்கியசாமியால கூட, அப்போ ஜான ஆரோக்கியசாமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், ஒரு சூழல் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். இருந்தாலும் சீமான் கிட்ட இருக்கிற ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு இல்லையா? எப்படி கிரவுண்ட்ல செட் ஆகும்? நிதிஷ்குமார் இருந்த ஓட்டு யாரோட எதிர்ப்பு ஓட்டு, கன்ஷிராமட்ட இருந்த ஓட்டு யாரோட எதிர்ப்பு ஓட்டு? இங்கே அதிகாரம் தான். சுவாமி கஜானந்தாவை முன்னிறுத்தி பறையர்கள் ஓட்டை கொண்டு வரணும்னு பிஜேபியோட டிங் டாங் சொன்னாங்க. இல்லைங்க, பறையர்களுக்கு பவரை கொடுத்து கொண்டு வாங்கங்க, ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுங்க, அவன் வருவான். நீங்க கஜானந்தா, மறையர், பறையர், ஓகே அதுவும் பண்ணுங்க, அதோட பவரை கொடுங்க, அதுதாங்க முக்கியம்னு சொன்னேன். ஸோ அதிகாரம் தாங்க முக்கியம். சீமானுக்கு வெற்றி பறையர்களுக்கு அதிகாரத்தை அதிகரிக்கும், தேவேந்திரகுல வேளாளருக்கு அதிகாரத்தை அதிகரிக்கும், வண்ணார், நாவிதர், குயவர்களுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும், முத்தரையர், யாதவர், செங்குந்தரின் அதிகாரத்தை அதிகரிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக ஓட்டு போடுவான். 8% சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கவங்க இந்த 100% கம்யூனிட்டி தான். சீமான் சிஎம் கேண்டிடேட் ஆனா அந்த 8 அணிக்குள்ள குமுலேட்டிவ் எஃபெக்டா பெருசா வருங்கிறது உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ சொல்ல முடியாது. ஆனா தாமோதராசன் நரேந்திர மோடிக்கு முழுக்க மக்கள் உணர்வை தெரிஞ்சவருக்கு மிக நன்றாக துல்லியமாக தெரியும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.